லட்சம். அப்போ மாசத்துக்கு இது கிட்டத்தட்ட 9 கோடி கிட்ட இந்த பொருள் வந்து கலவரப்படுகிறது. இந்த பொருள் எங்க கிட்ட வராம எங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுனால இந்த தொழிலையே நடத்த முடியாம பல இளைஞர்கள் இந்த தொழிலை விட்டு போறதும் கடனால தற்கொலையும் பண்றதுனால தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. இந்த சாவியை வச்சு டிரைவர்களோட கான்ட்ராக்டர் காசை கொடுத்து நிறுவன அதிகாரிகள் இந்த சாவியை கொடுத்து வெளில விடுறதுனால தான் இந்த திருட்டு அதிகமாயிடுச்சு. இப்போ கொஞ்ச நாளா நிறைய திருடு அதிகமா போயிடுச்சு. இப்ப எரிபொருள் துறையை தடுக்க எண்ணெய் நிறுவனங்களும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக டீலர்கள் எச்சரித்துள்ளனர். வெளியூரில் இருந்து சென்னை ஆலை நிறுவனத்திற்கு டேங்கர் லாரிகளில் எடுத்து வரப்பட்ட பால் கொள்ளையடிக்கப்பட்ட அதே பாணியில் தற்போது பெட்ரோல் டீசலும் சென்று போயிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை ஜனநாயக மரபுகளின்படி நடைபெறுகிறது என யாராலும் சொல்ல முடியாது என்று திமுக தலைவர் திரு மு கருணாநிதி தெரிவித்துள்ளார். தாம் சட்டப்பேரவைக்கு வருவதில்லை என்று முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு இன்று பதிலளித்த அவர், அதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவை எந்த அளவுக்கு ஜனநாயகத்தை போற்றி நடத்தப்படுகிறது என்பதை நாடே அறியும் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளுக்கான அறிவிப்புகளை முதலமைச்சரை 110வது விதியின் கீழ் படித்தல், எதிர்கட்சியினருக்கு உரிய வாய்ப்பு தராமை, யாராவது பேச முற்பட்டால் அமைச்சர்கள் குறிப்பிட்டு பேச விடாமல் செய்தல் உள்ளிட்ட நடைமுறைகள் தொடரும் வரை தமிழக சட்டப்பேரவை ஜனநாயக மரபுகளின்படி நடைபெறுகிறது என யாராலும் சொல்ல முடியாது என்று திரு கருணாநிதி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் என்றால் எதை வேண்டுமானாலும்